Right. Second one என்னது expressing sadness. So அதுக்கு ஒரு example, things are bad for me at the moment. இப்ப யாராச்சும் கேட்டா எப்படி இருக்கு உங்களோட சிச்சுவேஷன், இல்லாட்டி நீங்க எப்படி போச்சு உங்களோட ஹாலிடே அப்படின்னு கேட்க, நீங்க உங்களுக்கு பேடா இருந்துச்சு, நீங்க டிராவல் பண்ணின நேரம் வாமிட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லாட்டிக்கு மேபி சம்திங் ஹேப்பன் பேட்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன சொல்லலாம்? திங்ஸ் ஆர் பேட் ஃபார் மீ அட் த மொமெண்ட். அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப செகண்ட் ஒன் எழுதிட்டீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையர். செகண்ட் ஒன் எழுதி நான் க்ளோஸ் பண்ணுங்க பாப்போம். And third one, expressing hope or நம்பிக்கை. அப்போ எப்படி சொல்றது? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கேட்டேன் பிள்ளைகள் எல்லாரும், கடைசி கிளாஸ் என்ன படிச்சோம்னு கேட்டோம். அப்ப ஹிவானி மிஸ் என்ன சொன்னா, மிஸ் நாங்க லாஸ்ட் கிளாஸ் we study these things. So நான் சொன்னேன் என்னது, so I hope you all have done that class work. Means நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே அதை முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி. ஓகே, அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய சந்தர்ப்பங்கள், நம்பிக்கை நான் நம்புறேன், அல்லாட்டிக்கு நான் நம்புறேன் சொல்லி நீங்க அக்ரி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி, எந்த வேர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? I hope that you will come back. So I hope you will do this. I hope you will do this. நான் நம்புறேன் நீங்க இந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்லி. And I hope you are all right. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் ஸ்டார்ட்ல, மிஸ் how are you? So I reply you, I'm good, I'm great, and thank you. And also I hope you all will fine. Or I hope you all will all right. அப்படின்னு சொன்னா நானும் நல்லா இருக்கேன், அதை போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் நாங்க என்ன யூஸ் பண்ணோம், என்ன வேர்ட் பிள்ளைகள்? I hope. விலங்குதா மிஸ்? விலங்கப்படுத்துறது இந்த சார்ட் விலங்குதா உங்களுக்கு? Yes, teacher. Yes, teacher. Right. No, teacher. விலங்கு இல்லையா? No, teacher. யாருக்கு விலங்கு இல்ல? மன்ஹா. என்ன விலங்கு இல்ல? எந்த பார்ட் விலங்கு இல்ல? ஃபுல்லாவே விலங்கு இல்லையா? ஃபுல்லாவே விலங்கல மிஸ். ஓ மை காட். அப்ப நீங்க ஸ்டார்ட்ல நாங்க உங்களோட புக்ல பார்த்ததும் விலங்கு இல்லையா? புக்ல பார்த்தோமே அதுவும் விலங்கு இல்லையா? அது விளங்குச்சு மிஸ். ரைட். இது என்ன விலங்கு இல்லை? இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னா எக்ஸ்பிரஸிங் ப்ளஷர் ஓ ஜாய் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தர்ப்பம், ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பம். அந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்துல நாங்க எக்ஸ்பிரஷன், அந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்துல நாங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம், எங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அதான் இந்த வேர்ட்ஸ்கள். தட்ஸ் கிரேட் என்று சொல்லுவோம், இல்லாட்டி ஃபேண்டாஸ்டிக் என்று சொல்லுவோம்,
wonderful ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. Manha, you have passed the O-level exam 9A. You got the 9A pass ன்னு சொல்லி சொன்னா மிஸ் என்ன சொல்லுவா? Oh, great, that great. Oh, fantastic. Oh, wonderful, Manha. You well done. அப்படின்னு சொன்னா என்னது? மன்ஹா நீங்க நல்லா செய்தீங்க. கிரேட்டா, ஃபென்டாஸ்டிக்னு சொன்னா நல்லது. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுறேன். அப்ப சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துற வேர்ட்ஸ் தான் இதுகள். ஒரு சந்தோஷமான தருணத்தை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் இந்த வேர்ட்ஸ். அதுக்குரிய சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா யூ ஹாவ் அ விசா. இப்போ மன்ஹா இப்ப நான் சொன்ன மாதிரி இல்லாட்டிக்கு Manha birthday. Appa, when is your birthday? Manha, when is your birthday? April 6th. April 6th. April 6th. April 6th. Oh, next year. Maybe imagine pani paranga. So yeah, next year, April 6th. So when birthday April 6th and regular. April 5th உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது. என்னது? ஒரு லெட்டர் ஒன்று வருது. சம்மன் உங்களுக்கு சென்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்னது? Manha, you can visit to Australia for a week. So this is the visa also attached you. and சொல்லி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்? பேடா ஃபீல் பண்ணுவீங்களா? ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? ஹாப்பியா. You can visit with your family also. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்க ஃபேமிலியோட நீங்க விசிட் பண்ணலாம் ஆஸ்திரேலியா. எல்லாருக்கும் விசா எடுத்து கொடுத்துருக்காங்க. You will be happy. ஏன்னா சோ நீங்க பார்த்த உடனே எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? Wow, fantastic. Like, wow, wonderful. That's great. Aladi amma என்ன சொல்லுவீங்க? அம்மா, I got the visa to visit Australia. You can also come with me. So great, so wonderful. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க தானே? அதுதான் நீங்க சந்தோஷமான நேரத்துல எப்படியான வேர்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்றதான் இந்த காலம் சொன்னது. அதுக்குரிய சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. சரியா? மன்ஹாக்கு விளங்கிட்டா? எஸ் மேம். எஸ். அடுத்தது இத போலதான் இது பிளஷர் ஜாய்க்குரியது, இது சேட்னஸுக்குரியது. இது துக்கமான நேரத்துல எப்படியான வேர்ட்ஸ்களை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எப்படியான வேர்ட்ஸ் சொல்லலாம். சரியா? அடுத்தது ஹோப், நம்பிக்கையான தருணங்கள்ல நாங்க எப்படி சொல்லுவோம்? I hope. இப்ப நான் சொல்றேன், மன்ஹா, this term I think, I hope, இல்லாட்டி I think நான் நினைக்கிறேன், இல்லாட்டி I hope you will get the marks, you will get 80 marks in English because you did well. அப்படின்னு சொன்னா என்னது? மிஸ் என்ன சொல்றேன்? Manha, this term you will get, I hope you will get 80 marks in English. அப்படின்னு சொன்னா என்னது? மன்ஹாக்கு என்ன சொல்றேன்? Manha. Yes, ma'am. Yes, what I'm saying, Manha, I hope you will this term I hope you will get 80 marks in English. So what do you mean this? Do you understand me what I'm saying? No, miss. நான் சொல்றேன், மன்ஹா, நீங்க இந்த வருஷம் இந்த டேர்ம்ல நீங்க இங்கிலீஷுக்கு 80 மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னன்னு சொன்னா நீங்க நல்லா செய்திருக்கிறீங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க. So I'm using this word I hope.
I hope you will get the 80 marks in English. I hope, நான் நம்புறேன். Right? Okay. Okay, Miss. Right. And the fourth one, expressing disappointment. Disappointment. அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கையற்றதும் நாங்க நம்பிட்டு போவோம், அது நடக்கல. What a pity. இப்போ யாரு நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு 60 பிள்ளைகள், சாரி 50 பிள்ளைகள் இருந்தாலும் ஜாயின் பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. But today there are 32 participants only. So I am so disappointed. Disappointed means நான் எதிர்பார்த்தது நடக்கல. So how I express my feeling? So bad. What a pity. Today only 32 participants on this class. Okay, so this is disappointed. Disappointed means ஒரு ஏமாற்றம், ஒரு ஏமாற்றம். ஏமாற்றமான டைம்ல நாங்க எப்படி சொல்லலாம்? நித்துமி, ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னா நாங்க அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? வாட் அ பிட்டி. அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கு? இப்போ நித்துமி, நான் வெட்னஸ்டே நான் ஒரு கிளாஸ் ஒன்று போடுறேன், நீங்க வருவீங்களான்னு கேக்குறேன். நித்துமி எஸ் மிஸ், ஐ வில் கம் அண்ட் ஐ வில் கம் ஐ வில் ஜாயின் சொல்லி சொல்றீங்க. அந்த கிளாஸ் நீங்க வர இல்ல, நீங்க வர மாட்டீங்க. மிஸ் ஐ எம் சாரி, I want unable to attend the class அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சோ அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? That's disappointed me. என்ன? So I will tell you, oh Nithumi, this is what a pity. This is what a pity அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு, நீங்க வர இல்லைன்றது. என்ன? ஒரு ஏமாற்றமான டைம்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் என்னது? வாட் அ பிட்டி. டிசப்பாயிண்டட்னு சொன்னா என்னது? ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல, ஒரு ஏமாற்றமான தருணம். ரைட்? இதுமே விளங்கிச்சா? ஆமா. எஸ். எஸ், ஓகே. பிள்ளை விளங்குதா பிள்ளைகள் எல்லாருக்கும்? விளங்குது டீச்சர். Right. And number 5. Yes, miss. Expressing fear and extreme. சொன்னா ஒரு பயமான சிச்சுவேஷன், ஒரு பயந்த ஒரு சிச்சுவேஷன் சொன்னா என்ன வேர்ட் நாங்க யூஸ் பண்ணுவோம்? I'm scared. இப்போ அம்னாட்ட சொல்றேன், அம்னா லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, கெதியா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு மிஸ் சொல்லிட்டேன். அம்னா சந்தோஷமா இருப்பீங்களா இல்லாட்டிக்கு பயந்து இருப்பீங்களா? பயந்து மிஸ். ஒரு பயம் இருக்குமே, நான் மிஸ் என்ன அம்மாட்ட சொல்ல போறாவோ தெரியல. அப்ப எப்படி இருக்கும் உங்க ஃபீலிங்? அப்ப நித்துமி கேக்குறா, அம்னா மிஸ் உங்களோட அம்மாவை கூப்பிட சொன்ன நேரம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லி இருப்பீங்க? ஓ, ஐம் சோ ஸ்கேர்ட். எஸ், ஐ வாஸ் ஸ்கேர்ட் ன்னு சொல்லி சொன்னா பயந்துட்டேன் டக்குன்னு. என்ன அந்த மாதிரி சொல்லி, இல்லாட்டி I'm worried about that சொன்னா நான் அதை குறிச்சு பயந்து போயிருந்தேன், துக்கமா இருந்தேன். ஆனா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். சரி, அந்த 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். I'm scared, that I'm worried about that. பிளஸ் நவுன் போட்டிருக்கிறது ஏதாவது ஒரு நவுனை நாங்க போடலாம், ஒரு பெயர். I'm worried about me, or I'm worried about my parents. I'm worried about him. I'm worried about them.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுன் போடலாம். Miss, எஸ் ஆருதி. அந்த அஞ்சாவதுல expressing fear அங்க என்ன மிஸ் அது வாசிக்கிறது? அனெக்ஸ்டி. அதான் சொன்னா ஃபியரிட உச்சகட்டம். ஓகேயா? இந்த அஞ்சையும் இப்போதைக்கு நோட் பண்ணுங்க பிள்ளைகள். அடுத்த கிளாஸ்ல இருந்து மிச்சதை பார்ப்போம். ரைட், எங்களுக்கு டைம்ஸ் கோயிங். ஸோ டைம்ஸ் அப். Okay, miss. Right, only 5, huh? Only 5. Okay, miss. Right, எல்லாரும் finish பண்ணிருக்கீங்க தானே? Okay, miss. Okay. இதுல ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு விளங்காம இருந்தா கேளுங்க பிள்ளைகள். இன்றைக்கு படிச்ச இந்த அஞ்சிலே No, teacher. no. Okay, right. So thank you so much பிள்ளைகள். We will meet on next class on Thursday. Please join on time. Okay, thank you so much. Good night. God bless you all. Thank you, teacher. Thank you, teacher. Thank you, teacher.